பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருமான் சிவபெருமானின் எல்லையற்ற கருணையை பெருந்தன்மையை நினைத்து பாடுகிறார். எப்பெரும் தன்மையும் எவ்வெவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி அப்படிங்கிறார். சிவபெருமானே, உன்னுடைய அடியார்கள் வேறு வேறு மாதிரி தன்மை உள்ளவங்களாகவும் இயல்புள்ளவங்களாகவும் இருக்கிறாங்க. யார் யார் எந்தெந்த பெருமை உடையவங்க, அவங்களுடைய வல்லமை என்ன, அவங்களுடைய தன்மை தான் என்ன, அவர்களுடைய இயல்பு தான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படைத்தவனான உனக்கு தெரியும் அல்லவா. அதனால் நீ என்ன செய்கிறன்னா, உன்னால தான் அவங்களுக்கு அந்த இயல்பும் பண்புகளும் வந்திருக்கின்றன. அந்தந்த அடியாரை அப்படியே நீ ஏற்றுக்கொண்டு அருள் புரிகிறாய். அதுதான் உன்னுடைய பெரும் கருணை அப்படிங்கிறார். இங்கே சுவாமி சித்பவானந்தர் ஒரு உபமானம் கொடுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மின் சக்தி யூஸ் ஆகுது, எலக்ட்ரிக் எனர்ஜி. அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு நம்ம ஃபேனும் போட்டுக்கிறோம், அயன் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம், ரெஃப்ரிஜிரேட்டருக்கு யூஸ் பண்ணுறோம். இப்படி பலவிதமாக அந்த மின்சக்தியை நாம் பயன்படுத்துகிறோம். இதே மாதிரி தான் இந்த உலகில் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் அந்த பரம்பொருள் ஆத்ம சக்தியாக நம்முள்ள இருந்து நம்மை இயக்குகிறார் அப்படின்னு பாடுறார். இது எவ்வளோ பெரிய அன்பு. நீ உன்னால தான் நாங்கள் இயங்குகிறோம், ஆனால் வேறு மாதிரி இயங்குகிறோம், வேறு மாதிரி பயன்பாட்டுக்கு ஏத்தாப்பில் அது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக பாடுறார். இதையே இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த மருத்துவர் நமக்கு சிகிச்சை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, அந்த உடம்பு சரியில்லாமல் போனவங்களுடைய நோயின் நிலை என்னன்னு பார்க்குறாரு. இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு, எதனால் இது வந்திருக்கு, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு இந்த உடம்புக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னு ஒருத்தங்களையும் கேட்டு அவங்கவுங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அவர் மருந்து எழுதி தருகிறார், அவங்கள சரி பண்ணுகிறார் அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஒரு டாக்டர் பேஷண்ட்டுடைய டிஃப்ரெண்ட் டிசீசஸ்க்கு என்ன காரணம்னு பார்த்து அவங்கவுங்கள சரி செய்கிறாரோ, அந்தந்த பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாரோ, அதே மாதிரி ஈஸ்வரா சிவனே நீ பெரிய வைத்தீஸ்வரன், நீ என்ன பண்ணுற, ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் ஒரு ஜீவனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய தன்மைகளை ஆராய்ந்து அந்தந்த மனிதனை எப்படி உன்னை உணர்த்த வேணும், எப்படி உணர்த்தினா அந்த அடியார் உன்னை உணர்ந்து கொள்வார் அப்படின்னு பார்த்து அவங்கவுங்க தன்மையை அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீ உணர்த்துகிறாய். அப்புறம் அன்பால் பெரும் கருணையால் அவங்கள ஏற்றுக்கொண்டு அருள்கிறாய் அப்படின்னு தண்டபாணி தேசிகர் விளக்கம் கொடுக்கிறார். இதில் ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் இதை கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் 2 உதாரணங்களை நமக்கு தரார். அது என்ன அப்படின்னா, ஒன்று அவர் கண்ணப்ப நாயனாரை உதாரணமாக காட்டுகிறார். கண்ணப்ப நாயனார் ஆரம்பத்தில் அவர் எப்படி இருந்தார், ஒரு வேடன், அவர் வேட்டுவ தலைவன். அங்கே அவருடைய பேர் திண்ணனார். அந்த திண்ணனார் தான் அந்த வேட்டையாடும் பொழுது ஒரு முறை ஒரு பன்றியை நோக்கி அவர் துரத்திக்கிட்டே போகும் பொழுது தான் அங்கே ஒரு மலை கோயிலில் சிவலிங்கம் காணப்படுகிறது. சிவலிங்கத்தை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ எத்தனையோ பிறவியில் அவரோட கனெக்ஷன் இருந்த மாதிரி உணர்ந்து நேராக அந்த சிவபெருமானை குடுமி தெய்வம் அப்படிங்கிறார். அவர் அந்த சிவபெருமானை தன்னுடைய நண்பர் மாதிரி பார்க்குறார் அப்படின்னு சொல்கிறார் ஆசா ஞான சம்பந்தம். அந்த குடுமி தேவர் திண்ணனாரின் தன்மையையும் திறத்தையும் மாற்றவில்லை அப்படிங்கிறார். அந்த சிவலிங்கத்தை தான் அவர் குடுமி தேவன் சொல்லிட்டு இருப்பார் திண்ணனார். ஆனால் அங்கே இருந்த சிவலிங்கம், அந்த சிவபெருமான் திண்ணனாரை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். இவனோட வேட்டுவனாக இருக்கான், இந்த சுவாமிக்கு பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு காட்டுப்பூவெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது, தன்னுடைய வாயில் தண்ணீரை எடுத்துகிட்டு வர்றது, பன்றி கறியை வேக வச்சு அது சரியாக இருக்கான்னு தானே தன்னுடைய வாயில் அதக்கி பார்த்து இது சுவையாக இருக்குது அப்படின்னு கொண்டு வர்றது, தன் வாயில் இருக்கிற தண்ணியை அப்படியே அவருக்கு பூஜை பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணார் அந்த திண்ணனார்.
ஆனால் அதை பற்றியெல்லாம் சிவபெருமான் கவலைப்படலை. இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த வேடன் என்ன செய்தான், தன்னுடைய கால் செருப்பால் கொண்டு போய் சிவபெருமானின் கண்களில் வச்சு அதுக்கப்புறம் அந்த கண்களில் குருதி கொட்டும்பொழுது ரத்தம் கொட்டும்பொழுது தன்னுடைய கண்ணை எடுத்து அதுக்கு வைத்தார். ஐயோ, நம்ம செருப்பு காலோடு இருக்கிறோமே, இதை கொண்டு போய் சிவபெருமானின் கண்களில் வைக்கிறோமே எல்லாம் தெரியல. ஏன்னா அன்பின் மிகுதி அப்படியே காதலால் கசிந்து உருகி அந்த திண்ணன் அந்த சிவபெருமானை தன்னுடைய உற்ற தோழனாகவே கருதுகிறார். அவர் தனியாக விட்டுட்டு போயிடக்கூடாது, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவருக்கு அபிஷேகம் பண்ணணும், அவரை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தாய் தன் குழந்தையை பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு கருணையோட திண்ணனார் சிவபெருமானை பார்த்து கொள்கிறார். அவரே ஒரு தாயுமானவர், அவரே இந்த உலகின் தந்தை. ஆனால் பேரன்பு அந்த கொடுக்கும் பொழுது திண்ணனாருக்கு அதை அப்படியே அனுபவிக்கிறார் சிவபெருமான் அப்படின்னு இங்கே அவர் சொல்கிறார். அந்த திண்ணனாரை, அந்த அழகான அந்த பக்தியை, அந்த உள்ளன்பை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு போய் அந்த ப்ரொசீஜர்லாம் சொல்லி கொடுக்கல. நீ இப்படியெல்லாம் பூஜை பண்ணணும், இப்படியெல்லாம் குளிச்சுட்டு வரணும், இந்த மாதிரி சிவாய நமன்னு சொல்லணும், திருநீர் இட்டுக்கணும், இப்படின்லாம் அவருக்கு அந்த முறையெல்லாம் கற்றுத்தரவில்லை சிவபெருமான். எப்படி முற்றின பெரிய சிவஞானிகள் எவ்வளோ விரதம் இருந்து யாகம் செய்து அப்படி அனுபவிக்கிற, அப்படி அடைகிற அந்த பெரும் அருளினை இந்த திண்ணனாருக்கு அப்படியே அளிக்கிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஆசா ஞான சம்பந்தம் சொல்கிறாரு, அந்த எப்பெரும் தன்மையும் அப்படிங்கிறார். இது சிவபெருமானின் பெருந்தன்மை. பக்தர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த இயல்போடு அப்படியே ஏற்றுக்கிறீங்க, அதனால் உன்னுடைய சிறப்பு அப்படின்னு அந்த திண்ணனாரின் கதையை, வரலாற்றை முதல் உதாரணமாக சொல்கிறார். இரண்டாவது உதாரணம் அவர் என்ன சொல்கிறார்னா, நந்தனாரின் வரலாற்றை குறிப்பிடுகிறார். நந்தனார் என்ன செய்தார், ரொம்ப 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 பக்தியாக இருந்தார். எப்போவுமே அப்படியே சிவபெருமானை நினைத்து பாடிக்கிட்டே இருப்பார். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நினைக்கிறார் நந்தனார்னா, அச்சுச்சோ தான் தாழ்ந்த ஒரு குலத்தினர், என்னால் இந்த உடம்போட திருக்கோயிலுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு அந்த வெளியில் நின்னே பாடுறார் திருப்பங்கூரில். அங்கே என்ன நடந்தது, பெரிய அதிசயம் நடந்தது. சிவபெருமான், நடராஜ பெருமான் என்ன பண்ணார், தன் முன்னாடி இருக்கிற நந்தியை நகர்த்தி விலகிக்க சொல்லிட்டார். நந்தி தேவர் விலகிக்கிட்டார். அப்படியே நந்தனார் கண்கொள்ளா காட்சியாக சிவபெருமானை பார்த்து அப்படியே பாடி மகிழ்ந்தார். அந்த மாதிரி நகர்ந்த பிறகாவது தனக்குள்ளே இருக்கிற இந்த குலத்தாழ்ச்சியை பற்றிய எண்ணம் அவருக்கு விலகி இருக்கணும். ஆனால் விலகலையே. திரும்பவும் அவர் என்ன பண்ணுறாரு, தில்லைக்கு போகிறாரு. தன்னுடைய எஜமானன்கிட்ட சொல்லிட்டு அவர் கேட்ட வேலையெல்லாம் நிறைவேற்றி விட்டு சிவன் அருளால் தில்லை கூத்தனை பார்க்கணும்னு போகிறார். அப்போ அவர் சொல்கிறார், அங்கே போனோடனே என்ன ஆகுது, அவரால் எப்படி போக முடியும், கோயிலுக்குள்ளே உள்ள விடமாட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது சிவபெருமானே என்ன பண்ணுறாரு, எல்லா அந்தணர்களுடைய மனசுலையும் போய் சொல்கிறார், இங்கே வந்திருக்கார் நந்தனார், கூட்டிகிட்டு அவரை நீங்கள் யாகத்துக்குள்ளே இறங்கி ஏற்றி திரும்பவும் என்னோட கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வாங்கங்கிறாரு. இன்னல் தரும் இழி பிறவி இது தடையாம் அப்படின்னு அவர் திருநாளை போவார். நந்தனாரோட பேர். அவர் அந்த மாதிரி நினச்சி அழுறார். அப்போது இதில் ஒன்றும் இழிவு இல்லை, நீ உள்ளவான்னு டைரெக்டாக கூப்பிட்ருக்கலாம். ஆனால் அந்த நந்தனாருடைய கனவில் தோன்றி, இப்பிறவி போய் நீங்கள் எரியினிடை நீ மூழ்கி முப்புரி நூல் மார்பருடன் முன் அணைவாய் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அதன்படியே அவர் எரியிற நெருப்பில் இறங்கி மேலே வரும்பொழுது அவ்வளவு அழகாக தேஜஸாக அந்தணர்கள்லாம் வியக்கும்படி அப்படி வருகிறார். அந்த மாதிரி அந்த நந்தனாரை கூட அவருடைய எண்ணம், அவர் உள்ளுக்குள்ளே அவர் எண்ணம் இருக்குது, நான் தாழ்ந்த குலத்தவன், என்னால் கோவிலுக்கு போக முடியாதுன்னு அந்த காலத்தில் அதையும் பின்பற்றிட்டு வந்தாங்க. அதனால் நீ என்ன பண்ண, நந்தனாருக்குள்ளே நீ போய் நெருப்பில் இறங்கி திரும்பி வா, உன்னை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித ஐயமும் அந்த நந்தனாருக்கு அப்புறம் ஏற்படலை. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை. என்னை சிவபெருமான் என்னை மாற்றிட்டாரு, என்னை அப்படியே தூய்மையாக்கிட்டாரு, நான் அக்னிக்குள்ளே இறங்கி ஏறி வந்துட்டேன், இப்போ மக்கள் எல்லாம் என்னை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட சங்கோஜப்படாமல் அந்த நடராஜர் கோவிலுக்குள்ளே அவர் நுழைகிறார். இதை அவர் எடுத்து காட்டுறார் ஆசா ஞான சம்பந்தம். உன்னுடைய கருணை தான் என்ன, நீ நந்தனாருக்கும் திண்ணனாருக்கும் இப்படி அருள் புரிந்தாயே அப்படின்னு அவர் அந்த பெரும் கருணையை நினைத்து பாடுகிறார் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஆசிரியர். அப்புறம் என்ன பாடுறார் அவர்,
நாயினேனை நலம் மலி தில்லையுள் கோலமார்தரு பொதுவினில் வருக என ஏல என்னை ஈங்கு ஒழித்தருளி அன்று உடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அருளியும் அப்படிங்கிறார். நலம் மலி அப்படின்னா நன்மை மிகுந்த, கோலமார்தரு அப்படின்னா அழகு பொருந்திய, நாயினேனை நலம் மலி தில்லையுள், நாய் மாதிரி இருந்துட்டேன் நான், ரொம்ப சாதாரணமான கடையன் நான், எனக்கு எந்தவித உரிமையும் இல்லை, எனக்கு அதுக்கான தகுதியும் இல்லைன்னு தன்னை தாழ்த்தி கொள்கிறார் மாணிக்கவாசகர். நீ என்ன தெரியுமா பண்ண சிவபெருமானே, என்னை கூப்பிட்டு வர சொன்ன, எங்கே வர சொன்ன, நலம் மலி தில்லையுள், நன்மை மிகுந்த அழகான தில்லைக்கு வர சொன்னாய், கோலம் ஆர்த்தரு பொதுவினில் வருக என, பொதுவினில் அம்பலத்தில் சிதம்பரத்தில், ஏல என்னை ஈங்கு ஒழித்தருளி, ஏல அப்படின்னா பொருத்தமாக ஏற்றுக்கொள்ள, திருப்பெருந்துறையில் நீ அடியாரோடு வந்தாய், எனக்கு உபதேசம் தந்தாய், உன் நீள்கழல்களை காட்டினாய், எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. ஆனால் நீ என்ன பண்ண, டக்குன்னு அந்த அடியார்களோட நீயும் சேர்ந்து மறைஞ்சிட்ட, உன்னோடு வந்த அடியார்களும் மறைந்து விட்டார்கள், என்னை மட்டும் என்ன பண்ண, அழகிய தில்லைக்கு வான்னு சொல்லிட்ட. உனக்கு தெரியும் எனக்கு எங்கே அருளணும்னு உனக்கு தெரியும், அதனால் எனக்கு அப்படி ஒரு விண்ணப்பம் செய்து விட்டாய், என்னை நீ டைரக்ட் பண்ணிட்ட, அழகு நிறைந்த சிதம்பரத்தில் உன்னை தரிசிக்கும்படி எனக்கு ஒரு ஆக்ஞையை அளித்தாய், எனக்கு ஒரு ஆர்டர் பண்ணிவிட்டு நீ அந்த இடத்துலேருந்து போயிட்ட, உன்னோடு வந்த அடியார்கள் எல்லாம் போயிட்டாங்க, அந்த திருக்கூட்டத்தோடு என்னால் போக முடியலையே அப்படின்னு அவர் ஏங்குறார். ஏல என்னை ஈங்கு ஒழித்து அருளி அன்று உடன் சென்ற, உன்னுடன் சென்ற அடியார்கள் எல்லாம் வந்தாங்கல்ல, உன்னோடே சேர்ந்து மறைஞ்சு போயிட்டாங்கல்ல, அப்போ அருள் பெறும், அந்த அருளை பெறும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அருளியும், உன்னோடையே ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா அடியார்களும் உன்னோடையே திரும்பிட்டாங்களே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, எனக்கு நீ அருள் புரிஞ்ச, ஆனாலும் நீ அந்த திருக்கூட்டத்தோடு கலைந்த பொழுது, விண்ணுலகுக்கு சென்ற பொழுது எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு அந்த மாணிக்க வாசகர் நினைக்கிறார். ஆனால் அவருக்கு கொஞ்சம் காலம் ஆக ஆக அவருக்கு அது புரிஞ்சிடுது. இல்லை இதுக்கு காரணம் அது மட்டும் இல்லை, எனக்கான இங்கே சில வேலைகள் இருக்கிறது, பணிகள் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அதனால்தான் அவர் என்ன பண்ணுறார், கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மனசில் உள்ள ஏக்கம் போயிடுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சிவபெருமான் நம்மளை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு, அதனால்தான் கோலம் ஆர்த்தரு பொதுவினில் வருக அப்படின்னு என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லலையே, எனக்கு வேறு ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறாரே, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்தில் நம்மளை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி திருப்பெருந்துறையிலேருந்து அவர் தில்லைக்கு வரார். அதுதான் நாயினேனை அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு காரணம், அந்த தன்னுடைய ரொம்ப சின்னவன் அப்படின்னு கொஞ்சம் கூட ஈகோ இல்லாமல் சொல்லிக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்துகிறார். என்னுடைய வினைக்கு ஏற்ப இங்கே விட்டுட்டு போயிட்டியா அப்படின்லாம் அவர் நினைக்கல. என்னுடைய வினைனா நமக்கு என்னுடைய கர்மங்கள், நம்ம செய்த பாவங்களில் கணக்கு வந்துடும். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, வினை அப்படின்னா என்னை வேறு ஒரு செயல் செய்வதற்காக என்னை நீ இங்கே விட்டுட்டு போயிருக்க, அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, புதிய சிந்தனை அவருக்கு வந்துருச்சு டக்குன்னு. இப்படியே யோசிச்சுட்டு இருக்கார். கொஞ்சம் நேரம் ஏக்கம் வருது, அட நீ வந்துட்டியே, நீங்கி போயிட்டியேன்னு. அப்புறம் அவருக்கு தோணுது, குருநாதர் விட்டுட்டு போயிருக்காருன்னா வேறு ஏதோ காரணம் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த மாணிக்கவாசகருக்கு பளிச்சுன்னு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, வெளியில் இருந்த குரு தான் மறைஞ்சு போயிட்டார், தன்னுடைய அகத்துக்குள்ளே புகுந்துட்டார். ஆஹா சிவபெருமானே, எம்பிரானே, தெல்லை கூத்தனே, நீ என்ன பண்ணிட்ட, என்னோட அகத்துக்குள்ளே பூந்துட்டிய நீ, இது பெரிய இறை அனுபவமாக இருக்கே, உன்னை இவ்வளவு நேரம் என் ஊனக்கண் கொண்டு வெளியில் பார்த்துட்டு இருந்தேன், நீ உபதேசம் அளித்து அருள் புரிந்ததுனால் இப்போ எனக்கு இது என்ன தெரியுது, என்னுடைய இமை மூடி யோசித்தால் கூட நீ என்னுடைய உள்ளுக்குள் இருக்கிறாய், அந்த இறை அனுபவம் எனக்கு கிடைக்கிறது. ஓ, இதுக்கு தான் நீ விட்டுட்டு போயிட்டியா, இந்த பேரானந்த அனுபவமாக இருக்கே, நீ உள்ளே உட்கார்ந்துருக்க அப்படிங்கிறது அவ்வளவு அழகாக இருக்கே அப்படின்னு அந்த ஆனந்தத்தை தான் பாட வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி அவர் அந்த பேரானந்த அனுபவத்தில் மூழ்கி பாடியது தான்
இந்த திருவாசகம். அப்படியேப்பட்ட அந்த திருவாசகத்தை பாடுவதற்காகத்தான் தன்னை தில்லைக்கு வர சொல்லி ஆணையிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து அவர் பாடுகிறார். அங்கிருந்த அடியார்கள் எல்லாம் அப்படியே அந்த பக்தியில் கரைஞ்சு போய் அந்த பாட்டை அனுபவிக்கிறார்கள். அந்த பாட்டை அப்படியே பாடிக்கிட்டே இருந்தால் இந்த காலத்து வரைக்கும் நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்துருக்காது. அது ஒரு டாக்குமெண்டேஷன் தேவை. அதனால் என்ன பண்ணுறாரு, தானே திரும்பவும் ஒரு அந்தணனாக வந்து, ஒரு சைவ அந்தணனாக வந்து, நீங்கள் சொல்கிறதெல்லாம், நீங்கள் பாடுறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் பாடுங்க, நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாடி எழுதி தில்லை நடராஜரின் முள் நமக்காக பரிசாக அளித்து விட்டு போயிருக்கிறார் சிவபெருமான். அதை தான் இவர் பாடுறார். அன்று உடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்ற உடன் கலந்து அருளியும். அவங்கெல்லாம் உன்னுடன் சேர்ந்து ஒன்று சேர்ந்து உன்னோட கலந்து உன்னோடையே மறைஞ்சிட்டாங்க, விண்ணுலகுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நீ எனக்கு என்ன பண்ணியிருக்க, என் உள்ள வந்து கலந்து அருளி விட்டாய். என்னுடைய உள்ளத்துக்குள் நுழைந்து கலந்து அருளி ஒரு பரவசத்தை எனக்கு உணர்த்துகிறாய். பேரானந்த அனுபவத்தை நீ எனக்கு உணர்த்துகிறாய். அந்த பேரானந்த அனுபவத்தினால் உன் அருளாலேயே நான் இந்த திருவாசகத்தை பாடுகிறேன். அதை நீயே எழுதி இந்த அடியார்களுக்கு அளித்து விட்டு செல்கிறாய். உன் கருணையே கருணை, எங்களுள்ள நீ கலந்து அருள்வரையே. அதை விட என்ன பெருந்தன்மை இருக்க முடியும்? எப்பெருந்தன்மை அப்படிங்கிறது தான் இது. என்ன ஒரு பெருந்தன்மை, என்ன ஒரு பெருங்கருணை அப்படின்னு நினச்சி நெகிழ்ந்து பாடுகிறார். அப்படிப்பட்ட திருவாசகம்தான் நமக்கு கிடைத்துள்ளது. அதை பாடுவோமாக, இறையருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.